ராகுலோட பேச்சை வரவேற்கிறீங்களா? டெஃபினட்டாக வரவேற்கின்றேன். ஆனா அவர் இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு, இந்துக்களை வன்முறையாளர்னு சொல்றாரு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இல்லை சார், நான் ஒன்று கேட்குறேன். நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து. இன்னைக்கு மாநிலங்களில் பேசும்போது மணிப்பூர் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள்னு பிரதமர் சொல்றாரு. அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்போ நிராகரித்து விட்டார்களே 2 எம்பியும் நீ காங்கிரஸ்காரங்க. திரு ராசாவோட பேச்சை நம்ம எடுத்துக்கணும் சார். முதுகெலும்பு இல்லாத நரேந்திர மோடி அப்படின்னு அவர் பேசினது, இதெல்லாம் பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ் சார். மொய்த்ரா அவங்க இந்த மாதிரி பல மல்டி ப்ராங்டு அட்டாக். ஊழலை ஒழித்து விட்டோம். எங்கேயும் ஊழலை ஒழிச்சிங்க நீங்கள்? இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பலார்னு உங்களுக்கு அறை கொடுத்தது. விஜய் பேசுகிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக நீட்டுக்கு எதிராக இருக்கின்றார் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டின் தன்மையை விஜய் உணர்ந்திருக்காரு அப்படின்றீங்களா? ஆமாம். ஆனா பாஜகவினர் சொல்லும் போது இப்ப நாங்க வந்து வளர்ந்துருக்கிறோம், 11% வந்துட்டோம் சார். அதெல்லாம் வந்து நான் இப்போ பல முறை சொல்லிட்டேன் சார். அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அங்குஷ்டி அமி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்குஷ்டி அமின்னா அண்ணாமலை வெளிநாடு போறாரு படிப்புக்காக. அவரை கழட்டி விடுறதாக ஏதாவது நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னும் சில பேர்லாம் எனக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். நியூ வெஞ்சர். தேங்க்யூ. பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையிலும் பேசினாரு, மாநிலங்களவையிலும் பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சியினர் குறித்து நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. குறிப்பா ராகுல் காந்தியின் செயல்கள் வந்து சிறுபிள்ளைத்தனமாக, குழந்தைத்தனமாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினது, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்னென்ன பேசினார்கள் அப்படிங்கிறத சின்னதாக பார்ப்போம். அதில் முதல்ல எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தில் முதன்முறையாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியது என்பது ரொம்ப பிரமாதமான பேச்சு. அதாவது ஒரு எதிர்கட்சினா இன்னும் அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் எடுத்து சொல்லணும். அதே சமயத்தில் இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் நானும் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு செய்கின்ற அரசனை இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்கின்றாய் அப்படின்னு சொல்லலைன்னா அவனுக்கு யாருமே கெடுதல் பண்ண வேண்டியதே இல்லை, அவனே கெட்டுக்கொடுவான். இதுதான் திருக்குறளுடைய முக்கியமான. ராகுலோட பேச்சை வரவேற்கிறீங்களா? டெஃபினட்டாக வரவேற்கின்றேன். ஆனால் அவர் இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு, இந்துக்களை வன்முறையாளர்னு சொல்றாரு அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இல்லை சார், நான் ஒன்று கேட்குறேன். நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து. நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஹிந்து. நான் செத்து போகிற வரைக்கும் ஐ வில் கண்டினியூ டு பி ஹிந்து. சரியா? என்னை போல எந்த கட்சியிலையும் சேராத கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் ஹிந்துக்களாகவே இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க. அதுதான் திரு ராகுல் காந்தி சொல்கிறார். நீங்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் தான் ஹிந்து, மோடி தான் ஹிந்து, ராஜ்நாத் சிங் தான் ஹிந்து, அல்லது அமித்ஷா தான் ஹிந்து அப்படின்னு சொல்கிறதுங்கிறத வெறும் அபத்தமான பேச்சு. நீங்கள் வந்து உண்மையான ஹிந்துவாக இருக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அஹிம்சையும் கிடையாது, யாருடைய குரலையும் நீங்கள் கேட்குறது கிடையாது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து என்ற பெயரில் எல்லாரையும் மோசமாக சித்தரிப்பது, எந்தெந்த நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்களை பிலோ த பெல்ட் அடிக்கிற மாதிரிலாம் பேசுவது, நடந்து கொள்வது, நேரடியாக மறைமுகமாக அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க தான் ஹிந்துவா? எப்படி சார் ஹிந்துவாக இருக்க முடியும்? அவங்கெல்லாம் உண்மையான அவர் நேற்றுக்கு 2 விஷயம் சொன்னார் சார். அவர் ஒன்று, இந்து கடவுள் அப்படின்னு இருந்தால் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே அன்பின் வடிவர், அவர் அன்பே சிவம் அப்படின்னு தான் அவரை பற்றி திருமூலர் சொல்லுகின்றது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அவருடைய ஒரு சித்திரத்தை காமிக்கிறார். அதே மாதிரி சிக் குருநானக் அவரை எல்லாம் காமிக்கிறார். எல்லாருமே சாத்விக்காகத்தான் இருக்கணுங்கிறாங்களே ஒழிய அக்ரெசிவாக எல்லாரையும் ஒரு கொலை செய்யணும் அல்லது அவர்களை வந்து கீழ்மைப்படுத்தணும், அவர்களை வந்து வித்தியாசம் வேறுபாடு படுத்தி மனிதர்களுக்குள்ளேயே
வேறுபாட்டை உண்டாக்குவது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இது டேக் த கேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு ஹியர். இது பேர் அருளல்னு பேர், நடராஜ பெருமானுடைய அருளல்னு பேர். ஸோ அப்படி தான் சித்தரிக்கப்படுகின்ற இறைவனே அவனுடைய அருள் பாலிப்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு தான் இருக்குது. அதை விட்டுட்டு எவ்வளவு வேறுபாடுகள் வித்தியாசங்களெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இந்துக்கள் பாஜகவை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எதை வச்சு நீங்கள் சொல்ல முடியும்? பெரும்பாலும் இப்போ எவ்வளோ பெரிய 303 பேர் முன்னாடி இருந்தவங்க இப்போ 240 தான். அவர் சொன்னது என்ன, 400க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை, அதுவும் குறிப்பாக திருச்சி சிவா சொன்னது போல் அந்த எக்ஸிட் போலில் 401 இடம் பிஜேபி வரும், அநியாயமான பொய்யும் புறசுருட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்தது என்ன 240 தான் வந்தது. அவர் சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்தார். 2ல் ஒரு பங்கு 36% இவங்க வாங்கியிருக்கலாம், 2ல் ஒரு பங்கு இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாங்க. அப்போ அது வந்து நிதர்சனமாக நமக்கு வெளிப்படையாக தெரிகின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஒன்று வந்து அயோத்தியா, ஃபைசாபாத்தில் இப்போ தான் ராமபிரானுக்கு கோயில் கட்டியிருக்காங்க அயோத்தியில். அந்த இடத்துல தோற்று போகின்றார்கள் பாஜகக்காரர்கள். அதே மாதிரி திரு மோடி அவர் நின்ன இடங்கிறது பார்த்திங்கன்னா வாரணாசி. அந்த வாரணாசியில் 3-4 ரவுண்டு பின்தங்கியே தான் இருந்தார் அவர். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அக்ரெசிவாக காங்கிரஸ் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா, இல்லை அங்கே நின்ற கேண்டிடேட்டை விட இன்னொரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக திரு மோடி அவர்கள் தோற்று போயிருப்பார். இல்லை, ஆனாலும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க. இல்லைன்னு சொல்லியே யார் இல்லைன்னு சொல்கிறாங்க? யாராவது இல்லை அவங்க ஆட்சியை அமைக்கலைன்னு சொன்னாங்கன்னா அபத்தமான பேச்சு. எஸ், ஆனால் அது ஒரு கூட்டணி ஆட்சி. முதன்முறையாக 2 தடவை பார்த்தது வந்து பிஜேபி ஆட்சி. இந்த தடவை தான் கூட்டணி கட்சியினருக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம். அதெல்லாம் பேருக்காக சார். அதெல்லாம் ஒரு ஆர்னமெண்டலாக ஒரு பொசிஷனை கொடுத்தா மாதிரி, நான் சொல்கிறது தான் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி திரு மோடி அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். மை வே ஆர் ஹைவே, அதுதான் அவருடைய ஆட்டிடியூட். அதனால் அந்த மாதிரி இப்போ இருக்க முடியுமாங்கன்னா நிச்சயமாக முடியாது. எஸ்பெஷலி இன்றைக்கி எதிர்கட்சிகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு குரல் கொடுக்குற நேரத்தில் அவரால் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது இட் இஸ் நாட் அ கிளியர் கட் மேண்டேட் டு பிஜேபி அட் ஆல். இட்ஸ் அ ஃப்ராக்சர்டு மேண்டேட். இப்போ உங்களுக்கு ஆட்சிக்கு வரலாம், எப்போ மற்ற கட்சிகளை கூட்டணியாக அமைத்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மேண்டேட். அதுதான் டெசிஷன் ஆஃப் த பீப்புள். அதனால் திரு ராகுல் காந்தியை பற்றி நான் உயர்வாக பேசுகின்றேன் என்றால், அவர் பேசின 3-4 விஷயங்களை ரொம்ப குறிப்பாக பார்ப்போம். ஒன்று, நீட்டு தேர்வு. இந்த நீட்டு தேர்வு 7 வருஷத்தில் 70 முறைக்கு மேலே லீக்கேஜஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகின்றார். ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்குன்னு. 2வது பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இன்னும் பற்றி இருக்கிறது. 1 வருஷமும் யாரும் அங்கே போகவே இல்லை. அது இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானா? இல்லை, இன்னைக்கு மாநிலங்களில் பேசும்போது மணிப்பூர் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள்னு பிரதமர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்போ நிராகரித்து விட்டார்களே 2 எம்பியும் நீ காங்கிரஸ்காரங்க. யார் நிராகரிப்பார்கள்னு இவர் வந்து அசியூம் பண்ணிட்டு சொல்கிறது வேற. உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே தே ஹேவ் ரிஜெக்டட் யூ. இப்போ பண்ணிட்டாங்களா இல்லை 2 எம்பி? அங்கே 2 எம்பியும் நீ காங்கிரஸ்காரங்க தானே. அப்போ உங்களை தரவாக நிராகரித்து தானே வச்சுருக்காங்க. அது ஒரு 2வது பாயிண்ட்டு. இப்படி பல விஷயங்களை எடுத்து பேசும்போது இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சிகள், மக்களையே பிரித்தாளுகின்ற வன்மமான சூழ்ச்சிகள். அப்புறம் அக்னிவீர் திட்டம். அக்னிவீர் திட்டத்தில் என்ன சார் இது? நீங்கள் உண்மையிலே ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதை பலமுறை நான் பேசி இருக்கின்றேன். அக்னிவீரில் என்னென்ன 4 வருஷத்தில் அவன் ஒருத்தவன் வேலைக்கு போவான், இராணுவத்துக்கு. அவன் 17 வயசுக்கு போவான், 21-22 வயசு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போடுவான். என்ன பண்ணுவான் அவன்? எதிர்காலம் அவனுக்கு என்ன? அவன் செத்து போனான்னா அவனை வந்து தியாகின்னு போற்ற போகிறீங்களா? வீர மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு 1 கோடி அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ட்ரைனிங். இன்னும் ரொம்ப அழகான பாயிண்ட்டை பேசினார் ராகுல் காந்தி. சீனாக்காரன் 5 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறான், அதுக்கப்புறம் தான் வார் ஃப்ரண்ட்டில் கொண்டு நிறுத்தணும்.
இவங்களுக்கு ஒன்றுமே ட்ரைனிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேரடியாக கொண்டு போய் அங்கே நிறுத்தி 4 வருஷத்தில் வீட்டுக்கு போயிடுறான். அவனை கொண்டு போய் நிறுத்தினா வந்து ஒரு இது சிட்டிங் டக் மாதிரி ஆகிடுதுன்னா, நல்ல வேளை ஒரு சண்டை வரல. சண்டை வந்துன்னா தே வில் பி லைக் அ சிட்டிங் டக். அந்த மாதிரி தியாகங்கள்லாம் வேணுமா சார்? ஏன் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து எக்யூப் பண்ணி அவங்களுக்கு ஒரு லாங்கிவிட்டி கொடுக்குற சர்வீஸு, அதை தாண்டி நீங்கள் இவ்வளோ பெரிய சர்வீஸ் செய்திருக்கின்றீர்கள், உங்களுடைய சர்வீசஸை அங்கீகரிப்போம், உங்களுக்கு பென்ஷன் உண்டு, உங்கள் ஃபேமிலி பென்ஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அது நியாயமானது. அதை விட்டு ஷார்ட்கட் மெத்தடில் இன்னும் திடீர் சாம்பார் திடீர் வடை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நீங்கள் இராணுவ வீரர், திடீர்னு பார்த்தா நீங்கள் இராணுவ வீரரில் எங்கேயோ செக்யூரிட்டி வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கொண்டு வந்து அவங்கள வந்து எவ்வளோ கேள்விப்படுத்தி இருக்காங்க. ஏன் வடநாட்டு மக்கள்லாம் அதை கண்டு கொதிச்சு போயிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஆகவே இந்த அக்னிவீர் திட்டம் ஒரு மிக மோசமான திட்டம். அதே போல் நீட்டு தேர்வாக இருக்கட்டும், மணிப்பூராக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கோணங்களில் அவர் பேசுகின்றார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய பேச்சு சரியாக இருக்குது. அதே போல் நான் திரு ராசாவோட பேச்சை நம்ம எடுத்துக்கணும் சார். 2 விஷயத்தில் நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஒன்று, இந்த மிஸ்டர் ராய், கான்ட்ரோலர் வினோத் ராய் ஒரு பொய்யான தகவலை கொடுத்து ஒரு நாட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணி உலக அரங்கிலேயே ஊழலான நாடு இந்தியாங்கிற மாதிரி ஒரு பட்டப்பேரை வாங்கி கொடுத்த ஒரு மகா பாபி அவர். அவர் பண்ணி ஏதோ கணக்கு கேட்டால் என்னென்ன, நான் 10,000 கோடி தான் நஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை மக்கள்லாம் நிராகரிச்சுடுவாங்க. அதுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. 1,76,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தட் வில் ரியலி ராட்டில் த பீப்புள். 1,76,000 கோடி ரூபாய்களை ஒரு தனி மனிதர் ஊழல் செய்திருக்கின்றார்னா அப்போ தான் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக வரும். உதாரணமாக சொல்கிறேன், திரு கட்கரி அவர்கள் இங்கே சென்னைக்கு வருகின்றார். அப்போ ஹி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி. அவருடைய பேச்சை விட கையில் ஒரு போர்டை வச்சு நின்னார். அதேமாரி எல்லார் கையிலையும் அந்த போர்டை வச்சு சொன்னார், ஐ வாஸ் இன் பிஜேபி அட் த டைம். என்னென்னா ஊழல் 1,76,000 கோடி ரூபாய்கள். இதுதான் மெசேஜ். நான் வந்து ஜப்பான் போயிருக்கேன் சார். அங்கே ஜப்பானில் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருக்கேன். அங்கே வந்து இன்னும் நான் தான் திருவிட்டா மாதிரியும் ஏதோ இந்தியர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகள் மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ் நகோயாவில். என்ன சார், ஒரு ஆள் எப்படி சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அடிச்சிருப்பாங்க, எப்படி நடந்த உங்கள் நாட்டில்? என்ன எனக்கு இன்னும் அதை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, உண்மையிலேயே நடந்துட்டா மாதிரி இப்படிலாம் சித்தரித்த உடனே அதுக்கு ரொம்ப சரியான அந்த பதில் கொடுத்தாரு. அந்த தொகை வந்து வினோத் ராயோட கற்பனை தான். அவர் உங்க செல்ல பிள்ளையா இருக்காரு. இப்ப செல்ல பிள்ளை மட்டும் இல்லை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் நீங்கள் கொண்டாந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு அவர் வந்து பேசினது. அதே போல் முதுகெலும்பு இல்லாத நரேந்திர மோடி அப்படின்னு அவர் பேசினது, இதெல்லாம் பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ் சார். அதெல்லாம் பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ். மொய்த்ரா அவங்க பிரைம் மினிஸ்டர் போயிடாதீங்க, என்ன துரத்தி விட்டீங்களே, நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகாதீங்கன்னா என்னோட இடத்துக்கு நீங்கள் வந்து கேம்பெயின்லாம் பண்ணினீங்க, நான் பேசுகிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுந்து போயிட்டார். இந்த மாதிரி பல மல்டி ப்ராங்டு அட்டாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாரி அங்கே திருச்சி சிவா பாயிண்ட்டாக அவர் அடிக்கிறார். அவர் என்னென்ன விஷயங்கள் எகென்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறத பற்றி இப்படி பேசினது எல்லாமே ரொம்ப பாயிண்டடாக தான் எதிர்கட்சிகள் பேசினாங்க. அதற்கு சரியான பதில் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேட்ட அந்த பிரைம் மினிஸ்டரோட பேச்சு, என்ன பேச்சு இருக்கு? ஊழலை ஒழித்து விட்டோம். எங்கேயும் ஊழலை ஒழிச்சிங்க நீங்கள்? இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பலார்னு உங்களுக்கு அறை கொடுத்தது எலக்டோரல் பாண்ட்ஸ், அது வந்து ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தெளிவான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதற்கு நீங்கள் என்ன பேச போறீங்க? 1,76,000 கோடி ரூபாய்கள்னு பொய்யான தகவல்களை பரப்ப வச்சு உண்மையாக இந்த நாடு ஒரு நேர்மையான நாடாக இருக்குமே ஆனால் அந்த வினோத் ராயை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார். சட்டத்தின் முன் நிறுத்தணும். இந்த மாதிரி பொய்யான தகவல் கொடுத்து ஒரு நாட்டுக்கு
ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி இது ஒரு விதத்தில் தேச துரோகம் இல்லாத இருப்பதை கற்பனை பண்ணி கொண்டு அவர் வந்து செய்தது என்பது மிகப்பெரிய தேச துரோகம் என்று நான் சொல்கிறேன். அவர் மேலே நான் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயம் எடுத்துனீங்க. அவருடைய 7,50,000 கோடி ரூபாய்கள் ஊழல். யார் சொல்றா? சிஏஜி ரிப்போர்ட். சிஏஜி ரிப்போர்ட் நாங்கள்லாம் ஒழித்து விட்டோம். ரைட்டா? அப்புறம் பேங்க்ல நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெரிய அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கினீர்கள். வங்கிகள் எல்லாம் டீஸ்டபிளைஸ் பண்ணிட்டீங்கன்னு. நீங்கள் என்னையா பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். 14 லட்சம் கோடி ரூபாய்கள் கார்பரேட் செக்டருக்கு கடனை தள்ளுபடி பண்ணீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். இப்போ இவ்வளவு பண்ணியும் கூட என்டிஏ கூட்டணி தான் மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்கல்ல பிரதமர் சொல்றாரு. சார் நான் இல்லைன்னு சொல்ல சார். என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு 293 இருக்கு. ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு 240 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50-50. இன்னொரு கணக்கு ஒரு பெரிய மேதாவி மாரி அவர் கணக்கு சொல்கிறார். 543க்கு 99 வாங்கினா பாஸுன்னு நீ குதிக்கிற மாதிரி இருக்கு, எப்படி இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னையா சொன்னீங்க? நாங்கள் 400க்கு மேலே எடுப்போம்னு சொன்னீங்களே. இந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் எதிர்த்தாப்புல எதுவுமே இருக்காது. 40 பேர் தான் இருப்பீங்க இங்கே மேக்ஸிமம். எல்லாம் அந்த மாடத்தில் மேலே மாடத்துலேருந்து உட்காந்து பார்வையாளர்களாக தான் இருப்பீங்கன்னு சொன்னேன். நடந்ததா சார்? அது நடந்ததா? அது அப்போ அவங்களுடைய பாப்புலாரிட்டி இஸ் வேனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவானது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து 240 வாங்கினால அது என்ன கணக்கு? நீங்கள் 400ன்னு சொல்லிட்டு 400லேருந்து கழுதை தெரிஞ்சு கட்டணம் 240ன்னு வந்தது. அது எப்படி? அதையும் கேட்க மாட்டாங்களா மக்கள்? நீங்கள் இதை பேசுனா அடுத்தது அது வரும். சின்னது கொடுத்தா பெருசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம கிராமத்திலலாம். அந்த மாதிரி இருக்கிறத சொல்ல தானே சார் சொல்லுவாங்க. அப்புறம் திரு ராகுல் காந்தியை பேசும்பொழுது இந்த மாதிரி பாயிண்டடாக அவர் கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா குழந்தைத்தனமான பேச்சு இல்லையா? அந்த மாதிரி பாலக் புத்தி அப்படிங்கிறாரு. இல்லை குழந்தைகள் தான் வந்து கட்டி பிடிப்பாங்க, கண்ணடிப்பாங்க. சார் நான் கேட்குறேன், இந்த கட்டி பிடிக்கிறதுல உலகத்திலேயே ரொம்ப பேர் போன ஆளுன்னா நம்ம பாரத பிரதமர் சார். அவருடைய கட்டி பிடிப்பு வந்து கரடி கட்டி பிடிப்பு அப்படின்றாங்க. இட்ஸ் அ பேர் ஹக். நானா சொல்கிறேன், உலகம் முழுக்க அப்படி தான் பேசு. அவர் யாரையா பார்த்தேன்னு போட்டு ஒரு கட்டி பிடிச்சாருன்னா அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்படிக்கு என்ன கட்டி பிடிக்கிறார் அவர் அப்படின்னு நான் சொல்கிறது பொய்யா உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்கள். இட்ஸ் அ பேர் ஹக் அப்படிம்பாங்க. அந்த பேர் வந்து போய் கட்டி பிடிச்சின்னா அங்கே தப்பிச்சு ஓட முடியாது நீங்கள். அந்த மாதிரி ஏதாவது வெளிநாட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவங்களெல்லாம் இவராக விட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி கட்டி பிடிக்கிற அவரை கட்டி பிடிக்கிறத பற்றி பேசலாமா? இதெல்லாம் கேலி கூத்தான சமாச்சாரங்கள் இல்லையா? நீங்கள் தமிழ்நாடு பாஜகவில் இருந்தீங்க. சமீபத்தில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கூட வந்து நீட் எதிர்ப்பை உறுதியாக பேசுகிறாரு. ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு. கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முன்வைக்கிறாரு. ஆனால் 40 தொகுதியிலையும் தோல்வியை தழுவின பாஜகவுக்கு ஏன் அந்த விஷயம் இன்னும் புரிய மாட்டேங்குது? அது அவங்கள தான் சார் போய் கேட்டாகணும். நான் பாஜகவில் இருந்தேன்னு சொன்னால் பல விஷயங்கள் எனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் ஒரு பர்டிகுலர் டிவி டிபேட்டில் ஆஸ் எ பிஜேபி மேன் என்ன வரணும்னு சொன்னால் நான் வந்து பிஜேபின்னு வரப்போகிறதுல ஒரு கல்வியாளருங்க என்கின்ற முறையில் வரேன். ஏன்னா நீட்டுக்கு நான் எதிர்ப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். நீட்டுக்கு எதிர்ப்பாக பேசினேன். இதெல்லாம் அவங்களுக்கு மேலே கோபம் வருவதற்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே நான் அப்படிதான் சொன்னேன், கல்வியாளர் என்கின்ற முறை வர நீட்டுக்கு எதிர்த்தான் தான் நான் பேசுவேன். ஆனால் பாஜகவினர் சொல்லும் போது இப்போ நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறோம், 11% வந்துட்டோம் சார். அதெல்லாம் வந்து நான் இப்போ பல முறை சொல்லிட்டேன் சார். அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அங்குஷ்டி அமி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்குஷ்டி அமின்னா குட்டையாக இருக்கிற ஆள். அந்த ஆளுக்கு என்ன வளர்ந்துட்டேன். எங்கேருந்து வளர்ந்தாங்க? யாருக்கு யாரோட ஓட்டெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு? பாமக ஓட்டு கொஞ்சம் வந்திருக்கு, 1% 2%. டிடிவி தினகரன் ஓட்டு 2-3% டெஃபினட்டாக வந்திருக்கு. அவருக்கு 4.5% இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-2.5% ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதேமாரி இவர் ஓபிஎஸ் அட்லீஸ்ட் 1% இருக்கும். இதெல்லாம் கூட்டி பார்க்கணுன்னா ஒரு 5-6% டெஃபினட்டாக இருக்கும். அவங்க வாங்கினது 11%. இந்த 5-6 கழிச்சிட்டிங்கன்னா பழையபடி. அடுத்தது விஜயை நாம் பேசுவோம்.
விஜய் பேசுகிறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசின இந்த மாணவர்களுக்கு நீங்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் அறிவுரையில் சொன்னதான ரைட்டு. அது கல்வி சமாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த நீட்டு நாட்டில் கொழுந்து விட்டு இருக்கின்ற இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. உண்டா இல்லையா? அதுக்கு ஏன் நான் அவருக்கு அதுக்கு யாரும் அவங்க கட்சியில் சரியான பதில் சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த அனிதா என்கின்ற பெண் மரணம் அடைந்த போது அவர் கடுமையாக அதுக்கு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்பதை நம்ம மறக்க முடியாது. அனிதா வீட்டுக்கும் போனார். எக்ஸாக்ட்லி, அவர் வீட்டுக்கும் போனார். ஆகவே அந்த அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதனால அவர் கன்சிஸ்டண்டா நீட்டுக்கு எதிராக இருக்கின்றார் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டின் தன்மை விஜய் உணர்ந்திருக்கார் அப்படின்றீங்களா? ஆமா. அதனால அதே மாதிரி விஷயம் என்ன, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் எஜுகேஷன் என்பது ஸ்டேட் பட்டியலில் மாநில பட்டியலில் வந்தால் தான் நல்லது. ஏன்னா அந்தந்த மாநிலம் இப்போ உதாரணமாக அமெரிக்காவை அவன் எதுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். அங்கங்கே தனித்தனி மாநிலம், அங்கங்கெல்லாம் தனித்தனி சிலபஸ்ன்னு தான் இருக்குது. தே ட்ரைடு நாடு முழுக்களுக்கும் ஒரே விதமான கல்வி திட்டத்தை கொண்டு வருவோம்னா இட் ப்ரூவ் டு பி a பிக் ஃபெயிலியர். அதனால் அந்தந்த மாநிலத்துக்கு அது என்ன தேவையோ அதுக்கு தந்தாப்புல பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருக்கணும். அதனால் மாநில பட்டியலை கொண்டு வரணும். மாநில பட்டியலை கொண்டு வந்து இந்த நீட் போன்ற பிரச்சனைகள் வராது. ரைட்? ஆகவே திரு விஜய் அவர்கள் யதார்த்தத்தை உணர்ந்து பேசியிருப்பதாக நான் நம்புகின்றேன். அண்ணாமலை வெளிநாடு போறாரு படிப்புக்காக. தமிழிசையை அமித்ஷா மேடையில் ஒரு காரசாரமான விதத்தில் அவர் பேசினார். அதுக்கப்புறம் தமிழிசை போய் அமித்ஷாவை சந்திச்சாங்க. ஏதோ ரிப்போர்ட் போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு பாஜகவில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கிறீங்களா? ஆமாம். அதாவது திரு அண்ணாமலை என்னதான் நான் 11% வாங்கிட்டேன், கூட்டணியோட 18%. இது கூட்டணியோட பார்த்தீங்கன்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் கூட்டணி 2014 அமைச்சர், அதில் 18%. அதோட குறைவு தான் இப்போ. ஆமாம். அண்டு இப்போ 11% சொல்கிறது, நான் சொல்கிற கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 5% தான் வரப்போகிறது. அதனால் ஒன்றும் பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடையாது. நான் வளர்ந்து விட்டேன். இதை கூட பற்றி பேசுகிறார் நேற்றுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் 2வது இடம் வந்திருக்குன்னு. இது முன்னாடியும் கூட தான் வந்தாங்க. 2014 விஷயம் தான் அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போவும் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதனால் இன்னும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் மொத்தமாக மக்கள் விரும்புகிறார்களே, ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் என்பது முக்கியம். டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி இருக்க முடியும். அவர் எப்படின்னா அதிமுகவோட ஒரு சுமூகமான உறவு, இன்ஃபேக்ட் அதிமுகவோட நல்ல உறவு தானே இருந்தது. திரு இபிஎஸ் பக்கத்தாப்பில் உட்காந்து வச்சு மிக முக்கியமான என்டிஏனுடைய கூட்டாளின்னு தானே வச்சுட்டு இருந்தார். அவரே இங்கே முடியாதுன்னு வேண்டாம். இப்போ மட்டுமல்ல, 2024 மட்டுமல்ல, எப்போவுமே பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொல்லுகின்ற அளவுக்கு வெறுத்து போனதுக்கு காரணம் யாருன்னா அண்ணாமலை. ஏனென்றால் அவர் கொங்கு மண்டலத்தினுடைய தானே தளபதியாக இருக்கணும், தானே ஒரே தளபதியாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணார். அதுக்கு அதனுடைய எஃபெக்ட் தான் இந்த கூட்டணி முறிவு என்பது. தனிப்பட்ட முறையிலே திரு இபிஎஸ்சியும் தாக்குறது, எம்ஜிஆரை தாக்குறது, ஜெயலலிதாவை தாக்குறது, இதெல்லாம் எவ்வளோ தான் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு அதிமுககாரர்கள் எழுந்துட்டாங்க. அதன் காரணமாகத்தான் அந்த கூட்டணி வர முடியாமல் போச்சு. வர முடியாததுனால ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியும். 40-40 நம்ம முதல்வர் 40 நமதே, நாடும் நமதே என்ன, கிட்டத்தட்ட நாடு ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்மையாகிடுது. இன்ஃபேக்ட் திரு ஸ்டாலின் போன்ற ஒரு சாதுரியமான அரசியல் காய்களை இன்னும் கவனமாக செலுத்தி நகர்த்தி இருந்தால் காங்கிரஸ் மற்ற கட்சிகளே அது மற்ற மாநிலங்கள் அவங்களும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் உட்காந்துருப்பாங்க. ஆகவே அந்த நல்ல ஒரு கூட்டணி அமையாததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். அவரை கழட்டி விடுறதாக ஏதாவது நீங்கள் போயிட்டு வாங்க, ஆக்ஸ்போர்டில் போய் இப்போ என்ன படிக்கிறேன்னு சொல்லுங்க, படிங்க, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை தெரிஞ்சுன்னுவாங்கங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் எப்படியாவது திரும்பி வரும்போது அவர் ஐ திங்க் ஹி மே நாட் கம் பேக் ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி. அவருக்கு வேறு ஏதாவது இப்போ பொசிஷன் கொடுத்து, இன்னும் சில பேர்லாம் எனக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பொசிஷனில்
எவ்வளோ போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா அம்பாசிடர்னு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஐஎஃப்எஸ்லாம் தேவையில்லை. ஈவன் இது ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். அதனால் அந்த மாதிரி சில பேக்ரவுண்ட்லாம் இவருக்கு இருக்கிறதுனால படித்தவர் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால ஒரு உலக அளவில் அம்பாசிடர் போன்ற ஒரு பொசிஷனை கொடுத்து நானும் அங்கேயே போய்டுறேன் ஃபார் சம்டைம் நானும் அங்கே ஒரு தனி ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அண்ணாமலையும் பேசியதாகவும் அதுதான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு பாஜக தலைமை அதை ஏற்றுக்கொண்டதாகவும் பேசுகின்றார்கள். இது அப்படின்னா அடுத்த தலைவர் யாருன்ற கேள்வி வரும். யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சார், இவர் வேண்டாங்கிறது பிஜேபியில் ஒரு தெளிந்த முடிவாக இருப்பதாக தோன்றுகிறது. இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நிச்சயமாக இருக்கலாம். டாக்டர் தமிழிசை, எனக்கும் அவருக்கும் வேறுபாடு இருந்தாலும் கூட தாமரை மறந்தேதீரும் எல்லா இடத்துலையும் சொல்லின்றார். அதை ஒரு பெரிய கோஷமாக கொண்டு தான் அதெல்லாம் நம்ம அவங்க வந்து அவங்களுடைய ஒரு பெண்மணியாக அவங்களுடைய கடுமையான உழைப்பை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா நான் அதை பல முறை ஊடகங்களே நான் சொல்லியிருக்கேன். அவருடைய உழைப்பு என்பது கடினமான உழைப்பு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கமிட்டட், எந்த நேரத்துலையும் கட்சியை விட்டு விட மாட்டாங்க, அது ஒன்று. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவரும் ஒரு நல்ல கேண்டிடேட் தான். அதில் ஒன்றும் அவரை பற்றியும் சில குறைகள்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கின்றன. அவரை பற்றி ஒரு ரொம்ப ஸ்டார்ட்லிங் ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டுருக்கு, அவரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட ஒரு எல்லா கட்சியும் அரவணைத்து செல்லுகின்ற அந்த பாங்கு அவர்கிட்ட நம்ம பார்க்க முடிகின்றது. பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனுஷன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தன்னுடைய கட்சி கொள்கைகளை ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து வைப்பார். அது செய்ய வேண்டியது தான் அவருடைய கடமை. ஆகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று. அதே மாதிரி திரு நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர், அவருக்கு அந்த நெளிவு சுழிவு அரசியலில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அந்த அதிமுகவில் இருந்ததுனால அந்த எல்லா மட்டத்திலையும் இருக்கக்கூடியவர்கள், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நல்ல பழகக்கூடிய மனிதர். ஆகவே அவருக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன். ஹெச் ராஜா விட்டீங்களே? ஹெச் ராஜா இஸ் நோ சார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு சமீபத்தில் தான் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. அது சில வருஷத்துக்கு முன்னாடினா நானும் முதல்ல அவர் பேரை சொல்வேன். அவர் உடல்நிலை சரியில்லை. இப்போ தான் அவரே இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல பேசவும் கூடாது, விஷயத்துக்கு மறுபடியும் தடாமுடான்னு இறஞ்சி பேசுறது, அதெல்லாம் அவருடைய உடல் நலத்துக்கு கெடுதி. ஆகவே திரு ஹெச் ராஜா இஸ் டோட்டலி ரூல்ட் அவுட். வேறு யாராவது சொன்னீங்க ஹெச் ராஜா போல் யாராவது பிராமணர் ஏதாவது வருவாங்கன்னா சத்தியமாக வரமாட்டாங்க. பிஜேபியில் பிராமணனுக்கு வேலை கிடையாது, அந்த மாதிரி டாப் பொசிஷனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊர்காங்கிற மாதிரி ஊர்காயை வச்சுட்டு இருப்பாங்களோட பிராமணனுக்கு அங்கே வேலை கிடையாது. ஏன்னா பிராமணர்லாம் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க அவங்க. ஸோ பேருக்காக பிராமணன் யாராவது 2-3 பேரை வச்சுட்டு எஸ் நாங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக வேறு யாரும் அங்கே பிராமணர்கள்லேருந்து வரமாட்டாங்க. ஹெச் ராஜா முன்னாடி பாசிபிலிட்டி இருந்தது, மற்றபடி வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 3-4 பேர் கூட தான். வானதி ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு தேசிய அளவில் இப்போ ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் தேசிய அளவில் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லது நட்டா வென் ஹி வெக்கேட்ஸ் அந்த இடத்துல தேசிய தலைவராக ஒரு பெண்மணியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுகின்ற ஆகவே அந்த லெவலில் ஆல் இண்டியா லெவல் பொசிஷனில் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தன்னை சுருக்கிப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஃபெலிக்ஸ்.